அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 நிமிடம் மதர்சா பார்ட் 17. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. இஸ்லாமிய வரலாறு. இப்ராஹிம் நபியின் சமூகத்தாரின் நிலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து சிலை வணக்கம் புரிகின்ற மூட பழக்கங்கள் மண்டி கிடந்த குடும்பத்தில் பிறந்தார்கள். அன்றைய மக்கள் சிலை வணக்கம் புரிந்து கொண்டு சந்திரனையும் சூரியனையும் தங்களின் வேதனைகளை நிறைவேற்றுபவை என கருதி வந்தனர். ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் ஒருவன் என்பதையும் அவனது வல்லமை மற்றும் ஆற்றலை மறந்து எண்ணற்ற பொருட்களை கடவுளாக எண்ணி வணங்கினர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை ஆசர் என்பவர் மரக்கட்டைகளால் சிலை செய்து வியாபாரம் செய்து வந்தார். மேலும் தாமும் அவற்றை வணங்கி வந்தார். அவற்றிடம் தனது வேதனைகளையும் வேண்டினார். இவ்வாறாக மெய்யான இறைவனை மறந்து பொய்யான கொள்கைகளிலும் மூட பழக்கங்களிலும் மூழ்கி கிடந்த சூழலில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவ குரல் எழுப்பி மக்களை அழைத்தனர். ஆனால் அதை எவரும் ஏற்காமல் முரண்பட்டனர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாறு நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கவங்க போய் பாருங்கள். அல்லாஹ்வின் ஆற்றல். கரையான். அல்லாஹு தாலா எண்ணற்ற உயிரினங்களை படைத்துள்ளான். அதில் பார்வை இல்லாத கரையானும் ஒன்று. பார்வை இல்லாத போதிலும் வெப்பம் மற்றும் மழையின் பாதிப்பில் இருந்து தன்னை காத்திட பிரம்மாண்டமான உறுதியான கோபுரம் போன்ற புன்றை உருவாக்குகின்றது. இதை உருவாக்கிட தனது எச்சிலையும் மண்ணையும் பயன்படுத்துகிறது. கரையான் புற்றுக்குள் நிறைய அறைகள் அமைக்கப்பட்டிருக்கும். சிறிய ஓடை போன்ற பாதைகள், காற்று வருவதற்காக வழிகளும் அமைக்கப்பட்டிருப்பது ஆச்சரியப்படக்கூடிய விஷயமே. பார்வையற்ற கரையானுக்கு இவ்வளவு நுட்பமான புட்களை அமைக்கின்ற தன்மை வழங்கியது யார்? நிச்சயமாக இது அல்லாஹ்வின் ஆற்றலில் ஒரு எடுத்துக்காட்டாகும். ஒரு ஃபர்லை பற்றி. மார்க்க கல்வியை கற்றல். தீனின் கல்வியை கற்பது ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் கடமையாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு சுன்னத்தை பற்றி. மனைவிக்கு சலாம் கூறுதல். அன்னை உம்மு ஸல்மா ரலியல்லாஹு கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினசரி காலை பொழுதில் மனைவியாரிடம் வந்து தாமே அவர்களுக்கு சலாம் கூறுவார்.